நாங்கெல்லாம் இருக்கோம்ல. நானும் அவ கூட போயிட்டு வந்துடுறேன். அவளை தனியாக அனுப்ப இப்போ எனக்கு மனசு வரல. அந்த பொண்ணு தனியாக போய் என்னத்தை பண்ணுவா? கிராமத்து பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதா? ஏழு பொண்ணுங்களுக்கு இந்த தகுதி எல்லாம் இல்லையா? நீ எப்படி சொல்லிட்டியே செல்வி? எம்மாடி, நான் ஒன்னும் காதலுக்கு எதிரிலாம் இல்லம்மா. ஊருக்கு தெரிஞ்சு அசிங்கப்படுறதுக்கு முன்ன உடையவங்கிட்ட பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவா எடுடி. எனக்கு ஒரு வழி சொல்ல ஆகாஷ். சூழ்நிலை புரிஞ்சுக்கோ. அப்ப என்ன அபார்ட் பண்ணிடலாம் சொல்றியா? ஓகே, பண்ணிடலாம். என்ன ஆகாஷ் சொல்ற? அபார்ஷனா? நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சதானே இது நடந்தது. அப்பா சந்தோஷமா இருந்துட்டு இப்போ ஒரு உயிர் வந்ததும் கொலை பண்ண சொல்றியா? கலா ஆகாஷ் மேல வச்சிருந்த நம்பிக்கை காத்துல கரைய அவ ஒரு கட்டத்துல பொறுமை இழந்து பொங்கி இருக்கா. என்ன கலா அமைதியா இருக்க? என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சைலண்ட் இருக்க கலா? கலா, இனி பேச என்ன இருக்கு ஆகாஷ்? என்ன பேசி என்ன பிரயோஜனம்? நீதான் எதுக்குமே கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. கலா, திரும்ப திரும்ப பேசி எனக்கு சலிச்சே போச்சு. எதுக்கு கலா கோவப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. எவ்வளவு நாள் ஆகாஷ்? எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? நீ சொல்லிதான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த. ஏற்கனவே இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பொறுமையா இருக்கு என்ன இருக்கு ஆகாஷ்? கலா, நீ சொல்றது புரியுது. ஆனா அம்மா வரட்டும் தானே சொல்றேன். அம்மாவை கேட்டா எல்லாம் பண்ணோம். அம்மாவோட ஆசீர்வாதத்தோட நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நானும் தான் நினைக்கிறேன். நல்லாவும் இருக்கும், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்போ எதுக்காகவும் நான் காத்துட்டு இருக்க முடியாது ஆகாஷ். விஷயம் கை மீறி போயிடுச்சு. இதுக்கு மேல அம்மா வரணும், அச்சதை போடணும்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அம்மா பேச்ச விடு. உண்மையிலேயே உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அத சொல்லு. நீ இன்னும் என்ன விரும்புறல? என்ன கலா இப்படி பேசுற? எனக்கு எல்லாமே நீதான். அப்போ ஒரு நல்ல முடிவை எடு ஆகாஷ். ஏன் வெயிட் பண்ற? கலா, வெளிப்படையாவே கேக்குறேன் ஆகாஷ். நீ எனக்கு தாலி கட்டுவியா இல்ல கட்ட மாட்டியா? நீ என்ன நம்பல? நம்பாமே இப்படி நான் காத்துட்டு இருக்கேன். போதும் ஆகாஷ், இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. எப்ப நம்ம கல்யாணம்? உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். கூடிய சீக்கிரம். அதான் எப்போ? உன் இஷ்டம். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இனி நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நாளைக்கே பண்ணிக்கலாம்.
கலாக்கு ஒரு டிஸ்ட்ரிக் போட்டு வைடி. அதெல்லாம் வேணாம்ப்பா. கலா மேடம், ஆகாஷோட கண்ணு உங்க மேல பட்டுடுச்சுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். வெக்கப்படுறாடி. ஏன்டி இப்படி கிண்டல் பண்றீங்க? ஏய் பாத்துடி, சூப்பர்வைசருக்கு ஒய்ஃப் ஆக போறாங்க. கிண்டல் பண்ணி மாட்டிக்காதீங்க. பார்த்து பேசுங்கடி. சரி மாமா, கல்யாண பொண்ணு வந்து உட்காரு. ஏய் கலா, என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு சொல்லுடி. பின்ன என்ன செல்வி, நான் எப்பவுமே உங்க ஃப்ரெண்டு தாண்டி. திடீர்னு என்ன ஏண்டி இப்படி பிரிச்சு பாக்குறீங்க? எந்த சொந்தமும் இல்லாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இங்க வந்த. நீங்க தான் எனக்கு எல்லாமுமா இருந்து எடுத்து போட்டு செஞ்சீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப போய் என்ன சூப்பர்வைசர் வைஃப் அது இதுன்னு என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க. ஏய் மக்கு கலா, சூப்பர்வைசர் ஒய்ஃப் ஆனா எங்களையும் கொஞ்சம் பார்த்துப்ப, கம்பெனிக்கும் கொஞ்சம் லேட்டா வரலாம், வீட்டுக்கும் கொஞ்சம் சீக்கிரமா போலாம். இதெல்லாம் ஆகாஷ் கண்டுக்க மாட்டான்னு சொன்னா நீ என்னடி தப்பா புரிஞ்சுக்கிற? நாங்க எப்பவும் இப்படிதான் இருப்போம். நீ மறக்காம இரு, அது போதும். மறந்தா விட்டுடுவோமா? ஏய், அதெல்லாம் நான் ஒண்ணும் மறக்க மாட்டேன். நான் எப்பவும் போலதான் இருப்பேன். நீங்க வேணா பாருங்க. ஓ அப்படியா? பார்க்கலாம் பார்க்கலாம். இப்பவே உங்க ஆளு கோயில் அங்க பறந்துட்டு இருப்பாரு. கல்யாண பொண்ணு கிளம்பலாமா? டேய் மச்சான், ஹாப்பியா இரு, கலக்கு பாடுறா. டேய் வெக்கப்படுறான். தம்பி, மாலையை மாத்திக்கலாம். இந்தாங்க. என்ஜாய் பண்ற பாத்தியா? பாடுறா. நல்ல ஜோடி பொருத்தம்ல. கை தட்டுங்கப்பா. ஏப்பா கை தட்டுங்கப்பா. அச்சரை போடுங்க, அச்சரை போடுங்க. நல்லா இருங்க, சேமமா இருங்க. கலக்கிட்டடா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பாடா. போகலாம் போகலாம், எல்லாம் விருந்துக்கு தான் போகிறோம். பாருடா, இவெல்லாம் மாப்பிள்ளை ஆயிட்டான். அச்சுதரா யோகம். டே ஆகாஷ், இந்த பக்கம் வந்து நில்றா. ஜெயிச்சிட்டடி. ஆல் தி பெஸ்ட். மச்சி, ஹனிமூன் எந்த தெரியலடா. தனி வீடு பார்த்துருக்கேன்டா, அங்கே தான். அதெல்லாம் இருக்கட்டும், கல்யாண சாப்பாடு எங்க? ஆமா, நீ வந்ததே அதுக்கு தானே. ஹோட்டலில் சொல்லிட்டேன்டா, நேராக சாப்பிட போக வேண்டியது தான். ஆகாஷ், கையோட கல்யாணத்தை அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிடலாமே. நானும் அதை தான் நினச்சேன். கோவிலில் கல்யாணம் பண்ணதுனால நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. 2 சைட்லேயும் அம்மா அப்பா வரணும்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஆனதும் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒன்றும் இல்லையாமே, எப்போ வேணால் பண்ணலாம். அம்மா வரட்டும், அப்புறம் பண்ணிட்டா போச்சு. டே ஆகாஷ், விருந்துடா விருந்து. சரி வாங்க போகலாம். ஆகாஷ்,
என்ன ஆகாஷ், ஏன் டல்லா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கலா. இல்ல ஆகாஷ், நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. இல்லை கலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தா எனக்கு அப்படி தெரியலையே. ஒருவேளை செல்வி கேட்டதுனால கோவமா இருக்கியா? ஆகாஷ், செல்வி மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னா, அத நினைச்சு கோவமா இருக்கியா ஆகாஷ்? அவ எப்பவுமே அப்படிதான், ஏதாச்சும் கேட்டுட்டே இருப்பா. என் மேல இருக்க அக்கறையில தான் அவ அப்படி கேட்டா. நீ எதுவும் தப்பா நினைக்காத ஆகாஷ். உன் ஃப்ரெண்டு அவளுக்கே அக்கறை இருக்கும்போது உன் புருஷன் எனக்கு இருக்காதா? அவளை விட அக்கறை எனக்கு நிறைய இருக்கு. அவள் ஏன் அப்படி சொன்னாங்கிற காரணத்தை புரிஞ்சுக்க. செல்வியோ மற்றவங்களோ யாருமே எதிர்பார்க்காதபடி நாம் 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிறோம் இல்லையா? அதான் உங்களுக்கு பொறாமை. என்ன பண்ணுறது, நாம் அதை கண்டுக்காமல் விட்டுறணும். வேற வழி. சரி, புது பொண்ணு இப்படியே பேசிட்டு இருக்க போறியா? வேற என்ன பண்ணணும்? அடி பாவி, அதுக்கா தாலி கட்டின? தாலி கட்டினா என்னவா? பேசக்கூடாதா? சரியான இவடிவ. போ போ, நீ தனியாவே பேசிக்கோ. ஆகாஷ், ஏய் கலாவுக்கு ஆகாஷ் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அவனும் நடந்துகிட்டான். இந்த சூழல்ல ஒரு நாள் கலா, கலா. என்ன ஆகாஷ், என்ன இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? மார்க்கெட்ல மிச்சம் ஏதாவது வச்சிருக்கியா, இல்ல எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டியா? எல்லாம் என் பொண்டாட்டிக்கு தான். நான் மட்டும் சாப்பிட்டா போதுமா? நீ சாப்பிட்டா என் பிள்ளையும் சாப்பிட்ட மாதிரி தான். அப்போ நீ எனக்கு வாங்கல, உன் புள்ள தான் உனக்கு முக்கியம்ல, அப்படிதானே? போ. ஹே, அதுக்குள்ள கோவமா? அது சரி, கேட்டேன்ல. என்ன திடீர்னு மளிகை சாமான், இவ்ளோ காயெல்லாம், இதெல்லாம் எதுக்கு? தினம் வாங்கினா போறாதா? மொத்தமா எதுக்கு வாங்கின? விடுக்கலா, வெளியூர் போற வேலை இருக்கு, அதான் உனக்கு எதுக்கு சிரமம்னு 4 நாளைக்கு தேவையானதை சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். நீ எதுக்கும் அலையாத, சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. 4 நாள்ல வந்துடுறேன். இப்ப எதுக்கு? எங்க போற? என்ன திடீர்னு வெளியூரு? கலா, ஒசூர்ல ஒரு ஃபேக்டரி யூனியன் லீடரை எனக்கு நல்லா தெரியும். அவரை பார்த்து நல்ல வேலையா ஏதாவது அரேஞ்ச் பண்ணிட்டு வரலான்னு பார்க்குறேன். ஏன் இப்ப இருக்க வேலைக்கு என்ன? என்ன கலா, எல்லாம் தெரிஞ்சும் நீ எப்படி கேட்குற? இத்தனை வருஷம் வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? சம்பளத்தை ஒன்றும் ஏற்றி தர மாட்டேங்கிறான். இப்போ அடிச்சு பிடிச்சி தள்ளிடுவோம். ஆனால் புள்ள பிறந்தா இதில் கம்பெனி வர விற்க போகிறதா ரகசிய தகவல் வர வருது. அதான் கலா, நான் போய் ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு வரலாம் முடிவு பண்ணிட்டேன். இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆகாஷ், புதுசெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன கலா உளர்ற? ஒசூரில் மட்டும் வேலை கிடைச்சிது, கை நிறைய காசு, தங்கறதுக்கு குவார்ட்டர்ஸ் வேற. நல்லா யோசிச்சுப்பாரு, நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அதுல ஆகாஷ். கலா, நான் தான் ஆசைப்பட்ட மாதிரி படிக்க முடியாமல் ஏதோ வயிற்ற கிளம்புனா போதும்னு இந்த வேலையை பார்க்குறேன். நம்ம பிள்ளையாவது நல்லா படிக்கட்டுமே, டாக்டர் ஆகட்டுமே, இல்லை இன்ஜினியர் ஆகட்டுமே. அதுதான் என் கனவு கலா. ஆகாஷ், இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி கலங்குற? நீ கனவுன்னு சொன்னியே, அந்த கனவு எனக்கு மட்டும் இல்லையான்னு? நீ சொன்ன மாதிரி நம்ம கஷ்டம் நம்மளோடவே போகட்டும். நமக்கு பிறக்க போற குழந்தைய நல்ல
நல்லா படிக்க வைப்போம், நல்லா வளர்ப்போம். நம்ம புள்ள பெரிய உத்தியோகம் பார்த்து நல்ல வசதியா வாழணும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. அதுக்காக நான் உனக்கு துணையா இருப்பேன் ஆகாஷ். நான் எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஒரு நாள் இல்ல, எத்தனை நாள் ஆனாலும் நம்ம பிள்ளைக்காக நான் உன்னை விட்டுட்டு தனியா இருக்க தயாரா இருக்கேன். கலா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே தான் நீ எனக்கு ஆறுதல் சொன்ன. அதுக்குள்ள இப்போ நீயே கலங்குறிய கலா. தைரியமா இருக்கலா. நீ தைரியமா இருக்கன்னு சொன்னாதான் நான் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும். சரி ஆகாஷ், நான் தைரியமா தான் இருக்கேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். சரிடா செல்லம், நான் நினைக்கிறத நிச்சயம் நிறைவேற்றுவேன். கலா, முக்கியமானதை மறந்துட்டேன். கம்பெனியில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போகிறேன்னு போய் சொல்லிட்டு தான் போகிறேன். வேறு வேலை தேட போகிறேன்னு சொல்ல முடியாதுல்ல, அதான். கம்பெனியில் யார் கேட்டாலும் மாற்றி சொல்லிட்டாது. வரண்டா செல்லம். பாய்.